இன்றைக்கி நம்ம சேனலில் காணாங்கெளுத்தி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம சேனலில் பார்க்கலாம். மீன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், லெமன் ஜூஸ் கொஞ்சம் இதெல்லாம் ஆட் பண்ணி, சால்ட்டு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைன்னா குழம்புல நம்ம போட்டோம்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும், மீன் டேஸ்ட்டே தெரியாது. அதனால் இது மாதிரி மசாலா போட்டால் குழம்பு ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேர் குழம்புல போட்டால் மீன் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி நம்ம மசாலா போட்டு செஞ்சோம்னா எல்லோரும் சாப்பிடுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்சதும் 10-12 பல் பூண்டு போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயமும் பூண்டும் நல்லா பொரியணும். பொரிஞ்சதும் ஒரு கையளவு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா புடிசாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் புளி லெமன் சைஸ் எடுத்து அது கூட மிளகாத்தூள், உப்பு, தக்காளி 2 எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேங்காய் ஒரு 2 கையளவு தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக ஆனியன் கொஞ்சம், ஒரு 2 ஸ்லைஸ் கட் பண்ணி தக்காளி ஆட் பண்ணி இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டையும் நம்ம அந்த கொதிக்கிற இதில் ஆட் பண்ணிடலாம். இது நல்லா கொதிக்கணும். கொதிக்கிற பிறகு ஆட் பண்ணணும். நல்லா கொதித்து திக்காக வரும். திக்காக வந்தது இந்த புளியெல்லாம் நல்லா சுண்டி வரும். அப்போ நல்லா திக்காக இருக்கும் குழம்பு. அந்த டைமில் நம்ம மீன் ஒரு பீசஸாக ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீன் சேர்த்த பிறகு ரொம்ப கொதிக்கக்கூடாது. பாருங்கள், இந்த திக்னஸ் வந்துருச்சு. இந்த திக்னஸ் வந்த பிறகு நம்ம ஒரு மீனாக ஆட் பண்ணிக்கலாம். மீன் சேர்த்து ரொம்ப கொதிக்கக்கூடாது, மீனெல்லாம் குழஞ்சிரும். அதனால் ஒரு கொதி வந்தால் போதும். குழம்பு நல்லா திக்காக இருக்குது. இப்போ நம்ம மீன் ஆட் பண்ணி ஒரு கொதி வரணும். கொதி வந்த பிறகு நமக்கு ரொம்ப டேஸ்டியான, ரொம்ப சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் மீன் குழம்பு செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.